கர்த்தருடைய திருநாமம் மையப்படுவதாக. அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கின நம் ஆண்டவராக இயேசு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று அதன் திறவுகோலை உடையவர் அவர். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மரித்தார். அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆத்துமா எங்க இல்லையா? மண்ணுக்குள்ள இல்லை, பாதாளத்துக்கு போய் நோவா காலத்தில் மரித்து போன கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் சொல்லப்படுகிறது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவர் மரித்தும் பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? என்ன தெரியுங்களா சொன்னாரு? அவர் உயிரோடு எழுந்தவனை முதல் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. மரணத்தை கண்டு பயப்படாதிருங்கள், மரணத்தின் கிரியைகளை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டு சொல்றாரு, மரணத்தை பார்த்து பயப்படாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மரணம்னாவே பயம்? அல்லேலூயா. மரணத்தை பார்த்து எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கீங்க? ஐயோ எப்படி மரணம் வந்துருமோ, என்னடா உயிர்த்தெழுதல் நாளில் மரணத்தை பற்றி பேசுகிறனேன்னு பயப்படாதீங்க. அருமையான தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் உண்டு? நான் மரித்தால் சதா காலமும் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது இந்த பூமியிலே நான் தேவனோடு இருப்பேன், மரித்தாலும் நான் தேவனோடு இருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் தெய்வ ஜனமே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நாம் அஞ்ச வேண்டிய காரியமே இல்லை. ஏனென்று சொன்னால் மரணத்தை தான் கடைசி மனுஷனுக்கு வருகிற பாடு. உலகத்தில் எத்தனையோ பாடுகள் வந்துட்டே இருக்கும். மரணம் தான் கடைசி பாடு, மரணம் தான் கடைசி நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அருமையான ஊழியக்காரம்மா சொன்ன பிரகாரம் நமக்கெல்லாம் மரணத்துக்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கையே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ இருக்கிறது நல்ல வாழ்க்கை இல்லை, இது மேன்மையான வாழ்க்கை அல்ல. மரணத்துக்கு பிற்பாடு தான் நமக்கு மகிமையின் வாழ்க்கையே கிடைக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. மரணத்தை கண்டு அஞ்சுகிற கூட்டமாய் நாம் அல்ல, மரணம் என எதிர்கொள்ளுகிற கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. பயப்படாதீங்க. கர்த்தருடைய நாள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் நீங்கள் போக போகிறது இல்லை. அவரவருக்கு ஆண்டவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் மட்டும்தான் நம்ம தேவனை காண முடியும். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் சேர முடியும். அதுக்கு முன்னால் வரையிலும் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க, வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். அவரே ஆமென் சொல்லிட்டு. ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. இன்றைக்கு வரையிலும் மரித்த இயேசு மரித்தவராய் இல்லை, அவருடைய கல்லறை மாத்திரம்தான் அந்த பூமியில திறக்கப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, எத்தனையோ பெரியோர் உண்டு, எத்தனையோ மனித தெய்வங்களாய் தங்களை பிரதிபலித்தவர்கள் உண்டு. அத்தனை பேருடைய கல்லறையும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கல்லறை ஒன்றே திறக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவருடைய கல்லறை மாத்திரமே திறந்தது, அவர் மாத்திரமே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மரித்தவர் யாவரும் அவரோடு கூட உயிரோடு எழும்புவோம் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர். வேதம் சொல்லுது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. அவர் நினைச்சா அவங்கள மரிச்சாலும் உயிரோட எழுப்பிடுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. அவர் மரித்து உயிரோடு எழுந்தது போல நம்மையும் உயிரோடு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் எக்காலம் துணிக்கும், அதனால மரித்தவர் யாவரும் உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடு இருக்கிற நீங்களும் மறுரூபம் ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இத்தனை காலம் பூமி உண்டான நாள் முதல் இருந்த
அத்தனை மனிதர்களும் உயிரோடு எழும்புவார்களாம். உயிரோடு இருந்த அந்த நேரம் நீங்க உயிரோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனிதர்கள் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருந்ததினாலே அவரும் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் மரணத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு உண்டான உபத்திரவங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அவரும் நம்மை போல மனிதனாய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தாராம். நீங்க பார்க்கணும்ல, அவரும் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தார். என்னை போல ரத்தமும் சதையுமாய் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தாரானால் என்னாலே மரணத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் மரணத்தை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்குள்ளே உருவாக்கும்படி ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார். தெய்வ ஜனமே, அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தமது மரணத்தினாலே மரணத்தை காட்டி காட்டி பயமுறுத்தி கொண்டிருந்த சாத்தானை அவர் அழித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணத்தை காமிச்சு தானே நீ பிசாசு நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான். பாரு, நீ செத்து போயிடுவ, நீ பாரு, நீ அவ்வளோதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, உன் காரியெல்லாம் அவ்வளோதான், இப்படி சொல்லி சொல்லி முடிவை காட்டியே நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்தகார சாத்தானை, அந்தகார வல்லமைகளை ஆண்டவராக இயேசு உயிரோடு எழும்பது நிமித்தமாக சகலவற்றையும் அவர் அழித்தார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். ரொம்ப கொடுமை. மரணத்தை கண்டு பயந்தாலும் பரவாயில்ல, மரண பயத்தினாலே என்னவாயிட்டாங்களா? அடிமை ஆயிட்டாங்களா? மரண பயமே மனுஷனுக்கு என்னவ உண்டாக்கிட்டு அடிமையாக்கிட்டு அதற்கே அடிமையா போயிட்டாங்க. அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சுது. நான் கடைசி நேரங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையின் முடிவை நான் கண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? தன் வாழ்க்கையை குறித்து முடிவுக்கே போயிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்துக்கு தங்களை உட்படுத்தி கொண்டாங்க. சத்துரு பேசுகிற பொய்யனும் பொய்யுக்கு பிதாவானவன். அவன் எப்போ பேசினாலும் உண்மையை பேசவே மாட்டான். அவன் பொய்யை தான் பேசுவான். நீ அழிஞ்சிருவ, நீ சாகுவ, நீ எந்த விதத்திலையும் தேர மாட்ட, உன் வாழ்க்கையில் சுகமே இருக்காது, நீ நல்லவே பெற்றுக்கொள்ள மாட்ட, உனக்கு எந்த விதத்தில் தைரியம் கிடையாது, பயந்து 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 நீ இரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயமே ஒரு வியாதியாக இருக்குது? அல்லேலூயா. வியாதியே கிடையாது, உடம்புல எந்த விதையும் கிடையாது, ஆனால் தேவையில்லாத பயம், பயமே வியாதியை கிளப்பி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க. உச்சந்தலைமை உள்ளங்கால் வரை டாக்டர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை, ஆல் ரைட், எல்லாம் சுகம், எல்லா ரிப்போர்ட்டை நில்லு, ஆனாலும் எனக்கு திக்கு திக்குன்னு வருது, ஆனாலும் எனக்கு வயிறெல்லாம் கடங்குது, ஆனாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏங்க நீங்கள் யாருக்கு அடிமையாக போயிட்டுருக்கீங்க? உங்கள் பயத்துக்கு அடிமையாக போயிட்டுருக்கீங்க. மரண பயத்துக்கு நீங்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆவியான சொல்லுகிறார், நான் மரணத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நீ மரித்தாலும் சதா காலமும் என்னோடு கூட உயிரோடு இருக்க போகிறாய். நான் பிதாவோடு இருக்கிறது போல நீயும் என்னோடு கூட இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 213. புதிய ஏற்பாடு. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் மரிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. செத்தாதான் நீங்கள் பிழைப்புக்குரியதை அறிய முடியும். அல்லேலூயா.
சாகணும்னா உங்கள் ஜீவன் போகிறத பற்றி நான் பேசலை. உங்கள் ஆத்துமாவில் மரணம் உண்டாகணும். எந்த மரணம் உண்டாகணும்? பாவத்துக்குரிய மரணம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் யாவரும் மரிக்கணும். எதுக்காக மரிக்கணும்? பாவத்திற்கு மரிக்கணும். பாவத்துக்கு மரித்தாதான் நீதிக்கென்று நீங்க பிழைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன், நான் பயத்துக்கு மரித்திருக்கிறேன், என்னை ஆட்கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளுக்கு நான் மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரணத்தை விழுங்கின ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளையா இந்த உலகத்தில் வாழணும். அல்லேலூயா. இந்த தீர்மானம் நமக்குள்ள வரணும். தேவச்சனமே, நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடி, மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷனால மரணம் உண்டாயிற்று, எந்த மனுஷனால உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று என்ற தெளிவு நம்ம எல்லாருக்கும் வேண்டும். தெய்வச்சனமே, ஆதாம் முந்தின ஆதாமாகிய ஆதாமும் பரிசுத்தமாக தான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? அவர் எந்த பாவ வித்தினால பிறக்கல. ஏசு அந்த ஆதாம் தேவனுடைய கரத்தினால உண்டாக்கப்பட்டவர். தாயின் தகப்பன் வித்தினால அவர் உருவாக்கப்படலை. அவர் பரிசுத்தமாய் தான் இந்த உலகத்துக்கு பிறந்தார். இயேசுவை போலவே பிறந்தார். ஆனால் அந்த பரிசுத்தத்தை அவர் என்ன பண்ணலை? அசட்டை பண்ணினார். காத்துக்கொள்ள முற்படலை. அல்லேலூயா. அதை தன் பாதுகாத்துக்கொள்ள இல்லாதபடியினாலே, அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவன் மரித்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய ஆத்துமா மரித்து போனது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசுவோ நம் எல்லாருக்கும் மரித்தாலும் உயிரோடு எழும்பி நீங்களும் உயிர் பெற முடியும் என்பதை நமக்கு நிரூபணம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிந்தின ஆதாமால உண்டான மரணத்தை இயேசுவின் மரணம் நமக்கு ஜெயமாய் விளங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வாசிங்க அதுக்கு கீழே உள்ள வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள், யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நிச்சயத்தை கொடுக்கும்படியாகவே இந்த நாளை நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பாரம்பரியத்துக்காக நம்ம உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிறது இல்லை. ஒவ்வொரு வருஷம் இதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்றோம். என் ஆண்டவராக இயேசு எனக்காக மரித்து உயிரோடு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை என் ஆத்துமாவுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்கு தெரியப்படுத்துறீங்களா? முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க தெரியப்படுத்திக் கொள்ளணும். நான் சாவதற்காக உருவாக்கப்பட்ட ஆள் இல்லை, நான் உயிர்த்தெழுதலுக்கு என்று உருவாக்கப்பட்டவர்கள். நான் உயிர்த்தெழுந்து வாழ்கிற மனிதனா இந்த உலகத்தில் வாழணும். செத்தால நான் உயிரோட தேவனுடைய ராஜ்யத்தில் உயிருள்ள தேசத்தில் நான் உலாவிக் கொண்டிருப்பேன் என்ற நிச்சயத்தை உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிற நாள் இது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார், அவர் எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர் என்ன பண்ணாரா? எழுப்பினார்னு சொல்ல. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கல. அந்த நாள்ல மக்கள் யூத ஜனங்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான், மரணம் இவரை சந்திச்சிச்சு, இவரை கொன்னுட்டோம், இவரை என்னெல்லாம் கொடுமைப்படுத்த முடியும், இவரை என்னெல்லாம் வேதனைப்படுத்த முடியும், இவரை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த முடியும், எவ்வளோ அவமானப்படுத்த முடியும். ஹை லெவல் அவமானம். இந்த லெவலுக்கு எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் அவமானப்பட்டு இருக்கவே முடியாது. அவருடைய ஆடையெல்லாம் களைஞ்சி போட்டு அவர் முகத்தில் துப்பி முகத்தை மூடி, நீ இயேசுவானா இப்போ சொல்லு, உன் தீர்க்க தரிசன ஆவியை வெளிப்படுத்து, இப்படியெல்லாம் அவரை கிண்டல் பண்ணி
தலையில அடிச்சு அவரை முதுகெல்லாம் பிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மனிதர்களுக்கு முன்னால அவரை அவலமாக்க முடியுமோ அவ்வளவு அவலமாக்குன அவரை பிதாவானவர் என்ன பண்ணாராம், அந்த மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனம் ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தும் நெருக்கப்பட்டும் இப்ப சொல்லுங்க எல்லாரும், எத்தனை பக்கம் நெருக்கப்படுறீங்க, என்னென்ன விதத்துல நெருக்கப்படுறீங்க? மரணம், செத்தே போயிடலாங்க இப்படி வாழ்றதை விட. இல்லை, எத்தனை பேர் வாயில சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட பேதாம செத்து போயிடலாமே, உயிர் போயிட்டா நல்லா இருக்குமே, ஜீவன் போயிட்டா சந்தோஷமா இருக்குமே அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பக்கம் பவுல் சொல்றார், எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. எந்த விதத்துல, எந்த சூழ்நிலையில நான் நொறுக்கப்பட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ண போறது இல்ல, ஒடுங்கி போகவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவது இல்லை. வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வரையிலும் கண்ணீரும் கவலையுமா உங்க வாழ்க்கை கடந்து போயிருக்குமானால் இன்றைக்கு ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். நீ துன்பப்படுகிற இந்த துன்பம் கடைசி வரல உனக்கு துன்பமாவே இருக்க போறதில்லை. நான் உன் துன்பத்தை எல்லாம் எடுத்து போடுவேன்னு சொல்றாரு. உன் வேதனைகளை நான் எடுத்து போடுவேன். அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரம் உனக்கு எனக்கு தான் அந்த உபத்திரம் பெருசு. ஆண்டோட பார்வையில் இது சாதாரணம். ஒரே நிமிஷத்தில் உங்களை பலப்படுத்திடுவார். ஒரே நிமிஷத்தில் உங்க பிரச்சனைகளை தலைகீழா மாத்திடுவார். உங்களுக்கு போராட்டமா இருக்கிற மனுஷனை ஒரே நாள மனமாற வச்சிருவார். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளே இவ்வளவு நன்மைகள் இருக்கு. தேவச்சனமே, யார் ஒருவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை விசுவாசிக்கிறீங்களோ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு சகலவற்றை தேவன் புதிதாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அதே 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். மரணத்தை சுமந்து திரிகிறோம், அப்பதான் ஜீவன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. மரணத்தை சுமந்து திரிக்கிறவர்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். அதனால தான் பவுல் அனுபவிச்சு சொல்றாரு. அவர் பலவீனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உன் பலவீனத்துல உபத்திரவம் போவாது, வேதனை போவாது, பிரச்சனை போவாது, ஆனா அதெல்லாம் சகிக்கிறதுக்கு பலன் ஆண்டவர் கொடுத்துருவார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க, பிரச்சனையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, போராட்டமே இல்லாம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. இல்லையே, இல்லையே. பல நேரம் பல உபத்திரவங்களுக்குள்ளாய் நம்ம ஆளாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த உபத்திரம் உன்னை அழித்து போடுவதில்லை, அந்த வேதனை உன்னை அழித்து போடுவதில்லை. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். உபத்திரம் என்ன உனக்குள்ளே தான் இருக்கும், போராட்டம் உனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். நீ தண்ணீரில் நடந்தாலும் அது உன்னை மூழ்குவதில்லை, நீ அக்கினியில நடந்தாலும் நீ வேகாதிருப்ப. அக்கினியில நடப்ப, தண்ணியில போவ, ஆனா உன்னை மூழ்கி போட முடியாது. உன்னை அக்கினியில தான் நடப்ப, ஆனா அக்கினி உன்னை அவித்து போடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? அக்கினியில போடுறது தண்ணியில முழுகுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்பா அவ்வளவுதான் போயிடுச்சு, முடிச்சம் போலகுது கதை நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, அந்த இடத்துல இருந்து ஒரு புது வாழ்க்கையை உனக்கு நான் உருவாக்குகிறேன். இந்த உபத்திரவத்தின் மத்தியில நீ என் மேல் நம்பிக்கையா இருக்குமானால், நீ என் மேல் நம்பிக்கையா இருப்பானால் நான் உனக்கு அதுல இருந்து ஒரு புது வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். நான் சொல்ல 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது எங்கள் புறம்பான
மனுஷனானே அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. துச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை அங்கங்க குத்துது, கொடாய்தான் இல்லாம இல்லை. இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, உயிர் போயிடுற மாதிரி இருக்கு. திடீர்னு உள்ள ஏதோ குத்துது, ஐயோ ராத்திரி செத்து போயிடும் போலக்குதே அப்படிலாம் யோசிக்க தோணுது தான். எல்லா இடமும் குத்தலும் கொடாச்சலமாக தான் இருக்குது. காலை எடுத்து வச்சா நிற்க முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா நிற்க முடியல. அல்லேலூயா அல்லேலூயா. சேரில் உட்காந்துட்டே எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு தெரியுமா, 25 வயசுக்கு மேலே இந்த சரீரம் தேய்மானத்துக்குள்ளே போதான். 25 வயசுக்குள்ளே தான் அது வளர்ச்சியை கண்டடையுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை இன்றைக்கி மனசில் பதிய வச்சுக்கோங்க. 25 வயசுக்கு மேலே நம்ம சரீரம் என்ன ஆகுது, மிஷின் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடையுது. இனிமேல் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அன்றைக்குரிய எனர்ஜி தான், அது ஸ்டோரேஜ் பண்ணாது. நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தை வச்சு ஏற்கனவே சேமித்து வச்சிருக்கிறதே என்ன பண்ணும், அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேய்மானத்தில் தான் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் நம்புகிறவங்களுக்கு இப்போ பயம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரத்தை நம்புகிற ஆளுங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்ன வரும், பயம் வந்துடும். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு, அவர் கொடுத்த ஆவியை விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்போ என்ன வரும், தைரியம் வரும். என்ன தைரியம் வரும் தெரியுமா, இந்த சரீரத்தினால நான் வாழல, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரீரமோ பலவீனமானது, ஆவியோ சொல்லுங்க, ஆவியோ உற்சாகம் உள்ளது. சரீரம் பலவீனமானதுதான் வேதம் திட்டமா சொல்லியிருக்கு. இந்த சரீரத்தை நம்பி வாழாதீங்க. இது ஒரு சட்டையை கட்டி போடுற மாதிரி ஒரு நாளைக்கு கட்டி போட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இது நீங்கள் வாழ்ந்து கொண்ட ஆண்டவர் வச்சிருக்கிற உங்க ஆவியை ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூடு. பவுல் சொல்றாரு, நாங்கள் சட்டி மண்பாண்டத்தில் இவைகளை பெற்றிருக்கிறோன்றாரு. நீங்களா நானும் யாரு, மண்பாண்டம். சத்தமா சொல்லுங்க, மண்பாண்டம். என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன அமக்கலாம். இந்த மண்ணு பாண்டை எப்போ ஒரு பித்தளை ஒரு செம்பு இரும்புனா கூட என்ன பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு தைரியமாக இருக்கலாம். நாமெல்லாம் மண்ணு பாண்டம், சும்மா கை தவறி டமால் விட்டா நொறுங்கி பீஸ் ஆயிரும். ஞாபகம் இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது இந்த வார்த்தைகள் உங்கள் நினைவில் வரட்டும். அல்லேலூயா. நான் வெறும் மண் பாண்டம், எங்கே விழுந்தாலும் நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வச்சுருந்த ஒரு செம்பு கூட இருக்குது, அது இன்னமும் அப்படியே இருக்குது. பித்தளை கூட இருக்குது, அப்படியே இருக்குது, ஆனால் அவங்க இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற அத்தனை அழிவுகளுக்கு அதுதான் காரணம். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவங்க யார் மேலே இறக்கலாம் பட முடியாது. இனிமே இறக்கம் காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இறக்கமே இல்லை ஆண்டோடைய மனசில். ஏன் தெரியுமா, இது முடிவின் காலம். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அந்த இரக்கத்தை நீங்கள் கடைசி சொட்டு தேன் குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேன் எடுக்கும்போது கடைசி லாஸ்ட் சொட்டு கூட அவங்க விட மாட்டாங்க. அந்த லாஸ்ட் சொட்டில் தான் நீங்களும் நானும் நிற்கிறீங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மெழுகு என்ன பண்ணிடும், தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையின் கடைசி நொடி பொழுதுல நின்றுட்டு இருக்கீங்க. நானும் நீங்களும் கடைசி கிருபை நிமித்தத்தில் நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய கிருபையை உதாசீனம் பண்ணுவோம் ஆனால், அவருடைய கிருபையை நாம் தூக்கி எறிவோம் ஆனால், அதை நினைத்து பார்க்காமல் இருப்போம் ஆனால், நீங்களும் நானும் பிழைப்பது அரிது தெய்வ ஜனமே. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் இந்த பூமியில மரித்தாலும் பிதாவானோடு கூட எழுப்புதலில் தெய்வ சமூகத்தில் களி கூர்ந்து இருக்கணும். அவரால் எழுப்பப்படாத அத்தனை ஆத்மாவும் எங்க போயிரும், நரகத்துக்கு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் நரகத்துக்கு போக பாத்திரவான்களாய் தேவன் அழைக்கவில்லை, அவரோடு ஆளுகை செய்யவே அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோட விருப்பத்தோட தான் ரத்தத்தை கொடுத்து உங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, அவருடைய மீட்பை நீங்கள் இன்றைக்கு உதாசீனம் பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அவருடைய மீட்பை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பு உன்னை என்னை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. நீங்க வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் இப்படி வேண்டிக்கிறார். ஐயோ, என் ஜனங்களுக்கெல்லாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். இன்னும் அவங்க குருடனை போல என்ன பண்ணக்கூடாது, இருட்டில் இருக்கக்கூடாது. என்ன பிரகாசமுள்ள மனக்கண்களால் நீங்க பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும் என்று திரும்பவுமா சொல்லுகிற அதே வசனத்தை கீழே வாசிங்க. 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து போதுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படணும். இன்னும் குருடாவே இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த குருட்டு ஆவியெல்லாம் யாருன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நன்மை செய்கிறான்றதை உணராத ஆவிதான் குருட்டாவி. கர்த்தரை இன்னும் அற்புதம் செய்கிறவர் என்பதை உணராது இருக்கிறது தான் குருட்டாவி. தேவனால எல்லாம் முடியும் என்பதை இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறது தான் குருட்டாவி. அவிசுவாசி ஆவி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த பயத்தின் ஆவி உள்ளே இருக்கோ, யாருக்கெல்லாம் வேதனையிலே மூழ்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாம் இந்த குருட்டாவியில் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த குருட்டு தடத்திலிருந்து வெளியே வந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ளணும். கண்ணு வெளிச்சமாக தான் படிக்கும்போது என்ன தெரியும், நல்லா படிக்க முடியும். படிக்கும்போது எல்லாம் பிளர்ராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன இருக்குன்றது ஒன்றுமே புரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, கண்ணாடி போடுங்கன்ட்டாங்க. இப்போ உள்ள லென்ஸ் புதுசானவனே என்ன ஆயிடுச்சு, பளிச்சுன்னு எல்லா விஷயம் தெரியுது. பளிச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். தூரத்தில் இருக்கிற குட்டி குட்டி வார்த்தைகளோட படித்து, ஓ அங்கே ஒரு புடவைக்கு 2 புடவை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு? கண்ணாடி போட்டு எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ நகை விலை குறையும், எப்போ வெள்ளி விலை ஏறும், எப்போ வெள்ளி விலை இறங்குது, எப்போ காய்கறி ரேட்டு ஏறுது, இதெல்லாம் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல. தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் கையிலேருந்து தப்பிக்கணும்னா, அவர் கையிலேருந்து நாம் காப்பாற்றப்படணும்னா எதை பார்க்கணும், பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், இருளிலே கிடக்கிற அத்தனை பேரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் வந்த தேவன். அல்லேலூயா. நீங்க அவர் உயிர்த்தெழுந்த எந்த ஒரு இதையும் பாருங்க, பலான்னு ஒரு வெளிச்சம் தெரியும் அவருக்கு பின்னால, இல்ல? ஆமாவா இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்த எந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும், எந்த ஒரு போட்டோஸா இருக்கட்டும், நீங்க பாருங்க பின்னாடி பயங்கர பிரகாசமாக வெளிச்சமாக ஒரு இதை காட்டுவாங்க. அவர் மரணத்தை இருளை ஜெயித்தவர் என்பதைத்தான் அந்த இடத்துல உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக இந்த காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு எனக்கு தந்து அவர் ஒன்றை உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் கவனமாக கேளுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு அற்புதம் உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னாலே சுகம் உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னாலே பிரச்சனைகள் தீரும். இதை எத்தனை பேர் இந்த கால வேளை புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை வாயால சொல்லுங்க.
24 மணி நேரம் ஊர்கதை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு டிவியில உட்கார்ந்து அத்தை பார்க்கறது இத்தை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நாமத்துல வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜீவன் பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சுகமடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. டைம் இல்லை, டைம் பாஸ்க்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், டைம் பாஸ்க்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் பெற்றவர்கள் மாத்திரமே உயிர்த்ததின் வல்லமைக்குள்ளே பங்கடைய முடிய தேவ ஜனமே. 2வது சொல்லப்பட்டிருக்கு 21ஆம் வசனத்துல, அவர் பிதாவானுடைய வலது பட்சத்துல உன்னதங்களில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மரித்து உயிரோட எழும்பி இந்த உலகத்துல உலாவி இப்ப எங்க இருக்கிறாரு? நான் இருக்கிறேன் என்பதை நிரூபணம் பண்ணி அவர் இந்த உலகத்துல 10 நாள் இருந்தாராம். அவர் உயிரோட எழும்பிட்டு 10 நாள், அவர் உடனே போயிடல. அப்படி போயிருந்தா கூட இன்னைக்கு அவர் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 10 நாள் இருந்து அநேகருக்கு அவர் தரிசனமானார் வேதம் சொல்லுது. அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அவர் உயிரோடு இந்த உலகத்துல இருக்கிறேன் என்பதை நிரூபித்து இப்ப எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். அவர் ஒருவர் தான் பரலோகத்தில் இருக்கார், வேற யாருமே பரலோகத்தில் இல்லை. உயிரோடு மரித்து அத்தனை பரிசுத்தவான்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்க? பரதீசில தான் தங்கி இருக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை அடைய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பரதீசிக்கு போனோன்னா கூட நமக்கு என்ன வேணும்? தேவனுக்குரிய பரிசுத்தம் வேணும், தேவனுக்குரிய நீதி வேணும், தேவனுக்கேற்ற வாழ்க்கை வேணும். பரதேசில் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் ப்ரமோஷன் எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பரதேசிக்கு போகிறதே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி? கொஞ்சம் யோசிக்கணும்ல. இந்த காலை வேளையில் நம்மை நாமே தியானித்து அறிந்தோமானால் அது நலமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. அவர் உன்னதங்களிலே உட்கார்ந்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி. இப்போ என்ன செய்யறாரு? அவர் போய் உன்னதங்களில உட்கார்ந்துச்சாரு. அவரோடு கூட உங்களை என்னை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்களா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க ஒவ்வொருவரையும் அவரோடு கூட உட்கார வைக்கணும்ன்றது அவருடைய வாஞ்சை, அவரோட ஆசை. அதுக்காக தாங்க உயிரை கொடுத்தாரு, அதுக்காக தான் உயிரோட எழும்பினாரு. அல்லேலூயா. எவ்வளோ பிரயாசமா எதுக்காக? நான் போய் பிதாவின் வலது பட்சத்தில் உட்கார்ந்துக்கணுன்றதுக்காக இல்லை, உங்க ஒவ்வொருவரையும் அவரோடு கூட உட்கார வைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? சந்தோஷமா இருக்கா? அருமையான தேவஜனமே, நீங்க 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு ஒன்றை சொல்ல ஆவியான விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இவ்வளோ காலம் பிசாசு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் உப்புரியின் மேலே போய் நிறுத்திட்டு அவன் சொல்லுவான், இதெல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், இதெல்லாம் நான் உமக்கு கொடுக்குறேன்னா. அல்லேலூயா. அப்பால இப்போ சாத்தானே ஆண்டவர் சொன்னார். சிலுவையில் அவர் மரித்த அந்த நொடி அவருடைய சகல ஆளுமையும் யார் கையில் இப்போ வந்துருச்சு? ஏசு கையில வந்துருச்சு. அல்லேலூயா. இத்தனை காலம் ஆதாம பிசாசு கையில வாடகைக்கு விட்டு வச்சிருந்த இந்த தேசத்தை, இந்த பூமியை தேவன் இப்ப யார் ஆண்டு கொண்டிருக்கிறா? ஆண்டவராக இயேசுவின் ஆளுமைக்குள்ள வந்துருச்சு தேவதானமே. சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சகலம் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா யாரெல்லாம் அவன் கால் கீழே இருக்காருங்க? பிசாசு அவருடைய காலு கீழே தான் இருக்கிறான். சகல அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் எல்லாருடைய பாதத்துக்கு கீழாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறான். அல்லேலூயா.
ஆண்டவர் கடைசி நாட்களில் சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பட்ட பாடெல்லாம் என்னது? குதிங்கால நசுக்கிற மாதிரியா. அப்போ பிசாசு தலையை நசுக்கிறாருன்னா அவனுக்கு எவ்வளோ உபத்திரவம். ஏசு கிறிஸ்து பட்ட பாடெல்லாம் நீங்கள நானே கண்ணால் பார்த்துட்டோம். ஆனால் பிசாசு படுற பாடெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. நிச்சயமாக ஆண்டவர் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தா இப்போவே பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பிசாசு என்னென்ன உபத்திரவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரானோ, என்னென்ன வேதனைகளை கொண்டு வரானோ, அவன் அப்படியே உங்கள் கண்ணு முன்னால் அழிகிறத உங்கள் கண்கள் காணும். தெய்வ ஜனமே, உங்களை அழிக்கணும்னு எழும்புகிற மனுஷர்கள் அவர்கள் அவிழ்ந்து போவதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. பிசாசின் சகல செயல்பாடுகளோ அப்படியே உங்கள் முன்னால் நிர்மூலமாகிறத உங்களோட சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் சகலமும் உங்களுக்கு முன்னால் விழுந்து போகிறத அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் சகல அதிகாரங்களை பிசாசின் துரைத்தனங்களையும் மிதித்து போட்டார். அவர் எந்த காரியமும் மேற்கொள்ளவே இல்லை. ஸோ இந்த உலகத்தில் வர்ற எந்த போராட்டமோ உங்களையும் மேற்கொள்ளவே முடியாது என்பதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எந்த வியாதியை என்ன மேற்கொள்ளாது, எந்த பலவீனங்களை என்ன மேற்கொள்ளாது, எந்த பிரச்சனையை என்ன மேற்கொள்ளாது, எந்த இல்லாமைகளை என்ன மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசித்து அறிக்கை பண்ண போறீங்க? மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சாத்தானின் தலையை நசுக்கி போட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு எனக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மரணத்தை விழுங்கினது பிசாசின் தலையை நசுக்குவதற்காகத்தான். நசுக்கின தேவன் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தலையே நசுக்கிட்டார், ஆனாலும் வாலாட்ட விட்டுட்டார். ஏன் தெரியுமா? அந்த வாழை நீங்கள் நசுக்கணும். அந்த அதை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பயந்துட்டு இருக்கக்கூடாது. எதை பார்த்தும் பயப்படாதீங்க, எதை நினச்சி கலங்காதீங்க. எல்லாத்துக்கும் அவர் கையில் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட விடுதலை உண்டு, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நிறைவு உண்டு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், எதுக்கும் பயப்படாதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாரோ பார்த்துக்குவார். மோசமான புருஷனாக பார்த்துக்குவார். பணம் இல்லையா அவர் பார்த்துக்குவாரு. பிள்ளைங்க அடங்கலையா அவர் பார்த்துக்குவாரு. பிரச்சனையா அவர் பார்த்துக்குவாரு. சரீரத்தில் உபத்திரமா அவர் பார்த்துக்குவாரு. பணம் இல்லையா அவர் பார்த்துக்குவாரு. கடன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு அவர் பார்த்துக்குவாரு. ஆனால் நீ என்ன பண்ணும்? அவர் பார்த்துக்குவார், நீ இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. அவ்வளோதான். அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் முதல்ல என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமோ நல்ல சொல்லுங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவான் புஸ்தகம் 20:19 சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம். அவர் உயிர்த்தெழுந்த உடனே சொன்ன 2 வார்த்தை இது மட்டும்தான். ஒன்று, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஒன்று பயப்படாது, இன்னொன்று உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ எதை கண்டு பயப்படாது, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கிரியை எனக்குள்ள இருக்கு. நீ என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை, உங்க மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை, உங்க குடும்பத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை, உனக்குள்ள உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை நீ நோக்கி பாரு. அல்லேலூயா. நீங்க அதை பார்க்க கத்துக்கிட்டதுக்காக தான், நீங்க அதை பார்க்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பவுலை போல இன்றைக்கு ஆவியானவரும் தாகத்தோடு உங்களை பார்த்து சொல்றார், என் ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படணும். அவரே ஒரே தேவனும் நித்திய ராஜாவுமாய் இருக்கிறார். அவருடைய நாமந்தான் சகலவற்றுக்கும் மேல உயர்த்தப்பட்ட நாமம். அவர் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் கல்லறையில் அடங்கி போகல, அவர் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே உட்கார்ந்து உங்களை என்னை அந்த இடத்துல கொண்டு போவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னமும் சத்ரு உங்களை நெருங்காதபடிக்கு, உங்களை சத்ரு உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு அவன் தலையை நசுக்கி போட்ட ஆண்டவர் அவனுடைய எல்லா கிரைகளை இன்றைக்கு வரல அழிக்கும்படியே எழும்பி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அவருடைய விசுவாசத்தின் அளவின்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க.
அவரவர் விசுவாசத்தின் அளவின்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏதோ செய்தி கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இல்லை, இதில் வார்த்தையில் எனக்கு இருக்குது, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளணும். என்னுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவர் கைட்ட என்னை ஒப்படைக்கணும், அவர் என்ன ஆளுகை செய்ய நான் தாழ்த்தணும் அப்படின்னு யார் உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் முன்னாடி பிரச்சனையெல்லாம் சாதாரணமானது. மலைகளும் குஞ்சுகளும் சரி சமாதானமான ஒரு இடங்களுக்கு போகும். மலையை போல பிரச்சனைகள் எல்லாம் அது தள்ளுண்டு போகும். தெய்வ ஜனமே, ஆர்ப்பரித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.